கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 16 முதற் பகுதி. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, நான் ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றேன், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்பதை குறித்து மிக அற்புதமாக அவர் பேசுகின்றார். சுவிசேஷம் என்றால் என்ன? நம் அனைவருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி என்பது என்ன? அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்றும், நம்முடைய பாவங்களுக்காக கடவுளால் அனுப்பப்பட்ட அவர் பலியாக இந்த உலகத்தில் வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களிலே இருந்து நம்மை சுத்திகரித்து நமக்கு ரட்சிப்பை அது கொடுக்கின்றது, நித்திய ஜீவனை அது கொடுக்கின்றது. அவர் திரும்பவும் அவர் மரித்தவர், 3ஆம் நாள் தான் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகின்றார். அந்த ஆண்டவர் இந்த நற்செய்தியை நீங்கள் உலகமெங்கும் போய் அறிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை அது சீஷர்களுக்கு மாத்திரம் கொடுத்தது தானே என்ற கேள்வி நமக்கு எழலாம். இங்கே பவுல் கொரிந்து மக்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று அந்த மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகின்றார். இது பவுலுக்கானது மாத்திரமல்ல, அது கொரிந்து சபைக்கானதும் கூட. கொரிந்து சபைக்கானது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் கூட. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணத்தின் மூலமாக அல்லது வருகையின் மூலமாக இன்றைக்கு நாமும் என்ன செய்திருக்கின்றோம்? ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை இலவசமாக பெற்று அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். உலகத்திற்கு ஒருவேளை கடவுளுடைய பிள்ளைகள் பைத்தியக்காரர்களாக தெரியுகலாம், வெளிநாட்டு கடவுளை வணங்குகிறவர்கள் என்று கூட மக்கள் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்த ஒவ்வொருவருக்கும் தெரியும், இயேசுவானவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர் என்று சொல்லி. அவருடைய ஆளுகைக்குள்ளாக, அவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாக இந்த உலகத்தில் ஜீவிப்பது என்பது எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு பாக்கியம் என்பது அவரை ருசி பார்த்த மக்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அப்படி ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த நம் ஒவ்வொருடைய தலையின் மேல் விழுந்த கடமை என்ன? இந்த நல்ல செய்தியை இதை அறியாத மக்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான். அதை தான் பவுல் இங்கே குறிப்பிடுகின்றார். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதினாலே நான் பெருமை கொள்ளுவதற்கு பார்த்தீர்களா? நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், இரவும் பகலமாக நான் ஓடி ஊழியம் செய்கின்றேன், எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை, எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையே நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொள்வதற்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது என் தலையிலே விழுந்த கடமையாயிருக்கிறது. ஏன் என் தலையின் மேல் விழுந்த கடமை? காரணம், நான் அந்த ஆண்டவராலே அதிகமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன். ஒரு நாள் என் வாழ்க்கை எவ்வளவு பரிதாப நிலையில் இருந்தது, ஆனால் கடவுள் அப்படிப்பட்டதான முரட்டாட்டம் நிறைந்த என்னை தேடி வந்தார், தம்முடைய அன்பை எனக்கு காண்பித்தார். ஆகவே இன்றைக்கு நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நான் இருக்கிறேன். இந்த செய்தியை நான் கொண்டு செல்வது மற்றவர்களுக்கு என்பது என் தலையின் மேல் விழுந்த கடமை என்று பவுல் குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட
இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எத்தனை அற்புதமானது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ருசித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் பலர் சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த ஆண்டவர் ஒன்றும் செய்யவே இல்லை, நான் கிறிஸ்தவன் ஆனதினாலே நான் எந்த லாபத்தையும் நான் காணவில்லை என்று சொல்லுகின்ற மக்கள் கூட இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே நாம் சிந்தித்து பார்த்தால் ஆண்டவருடைய கிருபை எத்தனை அருமையாக நம்மை தாங்கிக் கொண்டே வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை எல்லாம் நாம் கேள்விப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தில் எத்தனை பயம் ஏற்படுகிறது. ஆனால் அவற்றின் எல்லாவற்றிலிருந்து கடவுள் நம்மை கிருபையாக பாதுகாத்து அதிசயமாக நம்மை வழி நடத்துவது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவைகள் வருகிறதோ அந்த தேவையெல்லாம் சந்திக்கிறவராக, நமக்கு ஆபத்து வரும்பொழுது நமக்கு உதவி செய்கிறவராக, தப்புவிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக, நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். சீஷர்கள் அதை தான் சொல்லுவார்கள். யோவான் நிருபத்தில் 1 அதிகாரம் 1 வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? 1 யோவான் 1 அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாங்கள் கண்களால் கண்டது, எங்கள் கையால் தொட்டு பார்த்ததையே நாங்கள் பிரசங்கிக்கின்றோம். ஆண்டவரிடத்தில் நாங்கள் எதை அனுபவித்தோமோ அதை தான் இன்றைக்கு நாங்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், சுவிசேஷமாய் அறிவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாமும் கூட எத்தனை அதிகமாய் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? நம் தலையின் மீதும் அந்த கடமை இருக்கிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு சந்தோஷம் எங்கே இருக்கிறது? மீட்பு எங்கே இருக்கிறது? யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாதவனைப் போல இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று வாழ்க்கையை தொலைத்து விட்டிருக்கிற மக்களுக்கு நீங்களும் நானும் சொல்லித்தருவது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர். என்னையும் அவர் நேசித்தார். நமக்காக இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அவருடைய இரத்தத்தாலே கழுவப்படும். நம்மை நீதிமான்களாக்குகிறவர் அவர். அவருடைய பிள்ளைகளாக்குகிறவர் அவர். தொடர்ந்து நம்மை வழி நடத்துகிறவர் அவர் என்று சொல்லித் தரும் பொழுது அந்த மக்களும் இப்படிப்பட்டதானே மெய் தெய்வனை கண்டு கொள்வார்கள் அல்லவா? ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, பவுலை போல நாமும் சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, அது என் தலையின் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலே இருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே அதை எங்களுக்குள்ளாகவே வைத்து கொள்ளாதபடிக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை எங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை எத்தனையோ பிரச்சனைகளோடு கஷ்டத்தோடு கூட எங்களோடு கூட வேலை பார்க்கிறவர்கள் இருப்பார்கள், எங்களுடைய அலுவலகத்தில் இருப்பார்கள், நாங்கள் வசிக்கிற பகுதியில் இருப்பார்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள். அவர் இப்படிப்பட்ட மக்களுக்கு உம்முடைய அன்பை சொல்லுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் பாக்கியத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கடவுள் அதை விரும்புகிறீர், அதை எதிர்பார்க்கிறீர். அது ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளையின் தலையின் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதென்பது, ஊழியம் செய்வதென்பது யாரோ ஒருவருக்கான ஒன்று என்று இல்லாமல் இது என்னுடைய தலையின் மேல் விழுந்த கடமையுமாக இருக்கிறது. நானும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி அவருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.